ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வியாழக்கிழமை என்ன லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். சொல்லப்போனால் இன்றைக்கி எழுந்திரிச்சதே ரொம்ப லேட் தான். என் கையில் இருந்தது 1 hour 10 minutes தான். ஸோ இதுக்குள்ளே என்ன ரெடி பண்ணலான்னு போய் பார்க்குற ரைஸுமே இல்லை. சரி ஓகே, சீரக சம்பா ரைஸ் இருக்கே, வெஜ் பிரியாணி மாதிரி பண்ணிடலான்னு என்னுடைய ஃபேவரேட்டான தொன்னை பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். நிறைய வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி போட்டு தக்காளி சேர்க்காமல் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சட்டிலான ஃப்ளேவரில் தான் இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். குழம்பு ரெடியாகவே இல்லை, பட் இருந்தாலுமே இட்லி வேக தான் டைம் ஆகுமே. ஃபஸ்ட்டு இட்லியை போட்டு வச்சுட்டு பிரியாணி தாளித்து விட்டுக்கிட்டே சைட் பை சைட் எக் கிரேவி ரெடி பண்ணிவிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு 3 விஷயம் கேரட், எக், பன்னீர் தான். ஸோ எங்கள் டயட்டில் மாற்றி மாற்றி இது கண்டிப்பாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றின எக் கிரேவி பிரியாணிக்குமே நல்லாயிருக்கும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே நல்லா இருக்கும்னு அளவாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். பசங்க வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி கூடவே முட்டை குழம்பு எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ப்ரௌனி சேல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுப்பேன், நீங்களும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஷாரிஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச் பாக்ஸுக்கு பிரியாணி கூடவே ஜஸ்ட் ஆனியன் ரைத்தா மட்டும் எடுத்துக்கிட்டான். பசங்க 2 பேருக்குமே ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக பிஸ்கட் மட்டும் கொடுத்து விட்டேன் டைம் ஆனதுனால.